ஆ சாரு, பாபாவை பிரின்சிபல் நல்லா திட்டியிருப்பாங்களா? பின்ன என்ன கொஞ்சுவாங்களா? திட்ட தான் செய்வாங்க. நானாக இருந்தால் அதான் பண்ணியிருப்பேன். சி, கையற்ற பொறுக்கி, எப்போ பாரு அதே நினைப்போடு இரு. உன்னை போய் கேட்டேன் பாரு, போழி கோடி மண்டை. டே உனக்கு அவ்வளோதான்டா. ஏ அம்மா வந்துட்டாங்கடி. வந்துட்டாங்களா? வாங்கம்மா. பிரின்சிபல் உள்ள என்ன சொன்னாங்க? என்னப்பா தம்பி சொல்ல? இவளை பெத்ததுக்கு இவ வாழ்க்கையை அழிச்சுக்கிறான்னு பார்த்தா இவளோட சேர்த்து என் வாழ்க்கையும் சேர்த்து தானே அழிக்கிறா. உங்கள் வாழ்க்கை மட்டுமா போச்சு, என் வாழ்க்கையும் சேர்த்து தான் போச்சு. ஆண்டி கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். என்னத்தை சொல்ல, பிரின்சிபல் ஏதோ நல்லவராக இருக்கவே எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டாரு. விட்டாங்களா? சே ஆண்டி, இந்த ஸ்கூலில் சட்ட ஒழுங்கே சரியில்லை ஆண்டி. இதே பசங்க நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் சும்மா விட்டுருப்பீங்களா? அவனை கூட்டணும், பேரண்ட்ஸை கூப்பிட்டு டிசியை கூத்துருணும் அப்படி இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்குனா ஒரு நியாயம். கரெக்டாக சொன்னீங்க தம்பி. இந்த காலத்தில் பசங்களை கூட வளர்த்துடலாம் போல், இந்த பொண்ணுங்களை தான் வளர்க்க முடியல. அப்புறம் உங்ககிட்ட நானே ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். உன் ஃபோன் நம்பர் கொடு. என்னோடது ஆண்டி? உன்னோடது தான்ப்பா. அது வந்து இப்போவோ பேசு. இருச்சாரு, நானே பேசிக்கிறேன். மா ஃபோன் நம்பர் கூட. மா என்னடி சும்மா இரு. நீ பேசாதன்னு சொல்லிட்டேன். நீங்கள் கொடுங்க தம்பி. இந்த அம்மா வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்ண சாரு? இப்போ ஏதாவது யோசிக்கணுமே.